வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. மல்டிபிள் கண்டிஷன்ஸ்னால் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? சேலரி கிரேட்டர் தென் 5,000, டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 9, 90, இந்த மாதிரி நம்ம சிங்கிள் கண்டிஷனாக பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து வேற மாதிரியான சினாரியோஸ் வரலாம், மல்டிபிள் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த சேலரி வாங்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 100. ஓகேவா? 100ல் சேலரி வந்து யாரெல்லாம் வந்து கிரேட்டர் தென் 6,000 வாங்குறாங்க, இதுதான் வந்து நம்மளோட ரெக்யர்மெண்ட். ஓகேவா? அதாவது ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல் எனக்கு வந்து சேலரி வந்து 6,000க்கு மேலே வாங்குறவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை கம்பைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபார் திஸ் சினாரியோ வி வில் யூஸ் அண்ட். ஓகே, அண்ட். அண்டுனா என்ன? தமிழில் என்ன? மற்றும். டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு 100 இருக்கணும் மற்றும் சேலரி கிரேட்டர் தென் 6,000. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை கம்பைன் பண்ணணும், அதுக்காக நம்ம அண்ட் யூஸ் பண்ணுறோம். ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். கரெக்டா? இப்போ வந்து எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 100 எடுத்துட்டோம், அதில் வந்து எனக்கு வந்து யாருமே சேலரி வந்து கிரேட்டர் தென் 6,000 வாங்கலை அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து அப்சல்யூட்லி 0. ஏன்னா யாருமே வாங்கலைல்ல. மேபி மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேலரி வந்து 6,000க்கு மேலே நிறைய பேர் வாங்கலாம். பட் ஆனால் எனக்கு இங்கே நம்ம கேஸ் என்ன? டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 100 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு சினாரியோ. எனக்கு வந்து ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல் 6,000க்கு மேலே வாங்குறவங்க. அதே மாதிரி எனக்கு வந்து மொபைலுங்கிற கேட்டகரியில் எனக்கு வந்து 50,000க்கு மேலே இருக்கிற ஃபோன்ஸ் வேணும். இந்த மாதிரி. சரி, ஓகே. மொபைல்லே நான் இன்னொரு இது சொல்கிறேன். எனக்கு வந்து கேட்டகரி, இப்போ நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து கேட்டகரின்னு ஒரு காலம் இருக்குது, அதில் மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அதோட ப்ரைஸ் இருக்குது, அதோட பிராண்ட் நேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ், இதில் வந்து நான் வந்து 2 கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 3 கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்கிறேன். கேட்டகரி வந்து எனக்கு மொபைலாக இருக்கணும். கேட்டகரி வந்து மொபைலாக இருக்கணும். ஓகேவா? ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து 50,000க்கு மேலே இருக்கணும். கிரேட்டர் தென் 50,000. பிராண்ட் நேம் வந்து எனக்கு வந்து பிராண்டு வந்து ஆப்பிளாக இருக்கணும். ஓகேவா? ஆப்பிள் வேணாம், சாம்சங். ஏன்னா ஆப்பிள் வந்து மொபைலே 50,000 மேலே தான் இருக்குது. சாம்சங். ஓகே. ஸோ இந்த 3 கண்டிஷன். இப்போது இந்த 3 கண்டிஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு நம்ம அண்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கேட்டகரியில் அதில் நிறையா இருக்கும், அதில் மொபைலை மட்டும் எடுத்துக்கோ. அந்த மொபைல்னு எடுத்த கேட்டகரியில் எனக்கு வந்து ப்ரைஸ் பாரு, அது 50,000க்கு மேலே இருக்கணும். அந்த 50,000க்கு மேலே இருக்கிறதுல எனக்கு பிராண்டு பாரு, பிராண்டோட நேம் வந்து சாம்சங்காக இருக்கணும். ஸோ இதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அண்ட் ஆப்ரேட்டர். சரி, ஓகே. நம்ம ஆர் ஆப்ரேட்டர் அப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆர்னாலே என்னது? அல்லது. ஓகேவா? ஆர்னாலே அல்லது. அண்டுனா மற்றும், ஆர்னா அல்லது. அதாவது இந்த கண்டிஷன் அல்லது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா போத் கண்டிஷன்ஸ் கேன் பி சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? ஸோ அண்டில் வந்து போத் கண்டிஷன் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை. ரெண்டு இதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும். ஆரில் வந்து ஏதாவது ஒன்று, அப்படி இல்லைன்னா ரெண்டுமே. 2 ஆர், இப்போ 4 கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம், 4மே சாட்டிஸ்ஃபை ஆனால் ரிசல்ட் வர்றது தான் வந்து ஆர். ஸோ ஆருக்கு என்ன சொல்லலாம்? எனக்கு வந்து ஓகே, ஆருக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, இதே இதில் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல் எனக்கு வந்து 6,000க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம அண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுவே எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல் உள்ளவங்க டீட்டெயில்ஸ் வேணும், அப்படி இல்லைன்னா யாரெல்லாம் வந்து சேலரி வந்து 10,000க்கு மேலே வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும். டிபார்ட்மெண்ட் ஐடி 100, அப்படி இல்லைன்னா சேலரி வந்து 10,000க்கு மேலே வாங்குறவங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆர் கண்டிஷன் போடுவோம். இப்போ நம்மளோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, பிக்வரி வந்து பேக் எண்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி 100 எடுத்து வச்சுக்கும். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ஐடி 100ன்னு ஃபர்ஸ்ட் இருக்குதான்னு பார்க்கும். இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கும், அந்த டேட்டாலாம் தனியாக எடுத்து வச்சுக்கும். அதே மாதிரி என்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமா, ஆர் யூஸ், இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற, ஐ மீன் கம்பைன் பண்ணுற ஆப்ரேட்டர் என்னன்னு பார்க்கும். ஆர்னா அல்லது. ஓகே, அல்லது சேலரி வந்து கிரேட்டர் தென் 10,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது
ஃபஸ்ட்டே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி 100க்கான டேட்டாவை எடுத்து வச்சிட்டோம். அல்லது சேலரி வந்து 10,000க்கு மேலே டேட்டா இருந்தால் எடுத்து வைக்கும், அப்படி இல்லைனாலும் எடுத்து வைக்காது. அதே தான், போத் கேசஸ் அதே தான். ஸோ நம்மளோட அவுட்புட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வரும். டிபார்ட்மெண்ட் ஐடி 100ங்கிற டீட்டெயில்ஸும் வரும், சேலரி கிரேட்டர் தென் 10,000ங்கிற டீட்டெயில்ஸ் வரும். இந்த சேலரி கிரேட்டர் தென் 10,000க்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோ எல்லாரோட டீட்டெயில்ஸும் வரும். ஸோ இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல் அது வந்து சேலரி எல்லாம் போய் செக் பண்ணாது. அது வந்து மொத்தமாக டிபார்ட்மெண்ட் ஐடி 100 எடுத்துகிட்டு வந்துடும். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா, ஏன்னா நம்ம சேலரி இந்த ரெண்டு மட்டும் தான் நான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இஸ் வேர் ஓகே, இங்கே சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் இன்புட் பட் காட். ஓகே, இங்கே அதாவது நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து ஹைபன் டேபிள் நேமில் தானே இருக்குது. ஓகே, அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி நான் 100 தான் கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு 90 வந்திருக்கு. அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரெண்டு கண்டிஷனில் எனக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்த இதில் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. 17,000 சம்பாதிக்கிறாங்க, சேலரி வந்து 17,000. அதே மாதிரி தான் இருக்கும், 17,000. 110 வந்திருக்கு. 110 ஏன் வந்திருக்கு? அவங்க வந்து அவங்களோட சேலரி வந்து 10,000த்துக்கு கூட, கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தான் வந்து எய்தர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி இல்லைனா போத்துமே சாட்டிஸ்ஃபை ஆகும். பார்த்தீங்களா, இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 100 வந்திருக்கு, ஆனால் சேலரி வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த 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 ரோ வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி 100 இருக்குது, எடுத்துகிட்டு வந்துருச்சு. அது வந்து சேலரி எல்லாம் பார்க்காது. அதே மாதிரி இப்போ சேலரி வந்து கிரேட்டர் தென் 10,000 இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஐடியெல்லாம் பார்க்காது, எடுத்துகிட்டு வந்துடும். இதுதான் வந்து ஆர். இது வந்து நம்ம வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஆருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அண்ட் ஆர் கண்டிஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாட்டுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நாட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் HR.employees where salary greater than 6,000. ஓகேவா, இதில் வந்து நமக்கு என்ன வரும்? சேலரி வந்து யாரெல்லாம் 6,000க்கு மேலே வாங்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வரும். இதுவே நம்ம இப்போ இந்த இடத்துல நாட் போட்டோம் அப்படின்னா, நாட்டோட சின்டெக்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, வேருக்கு அப்புறம் கண்டிஷனுக்கு முன்னாடி வரும். கண்டிஷனுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம நாட்டுங்கிறத அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். சேலரி வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன? சேலரி வந்து கிரேட்டர் தென் 6,000, அப்போ நாட் போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சேலரி லெஸ் தென் 6,000. யாரெல்லாம் வந்து சேலரி 6,000த்துக்கு கீழே வாங்குறாங்க, அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக வாங்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நாட்டுங்கிறது, வாட் எவர் த கண்டிஷன் இஸ் வி மே அப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நேம், ஸ்டீவன் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்டீவனை தவிர மற்ற எல்லாரோட டீட்டெயில்ஸ் வேணும். 105 ரெக்கார்டு வந்திருக்கு. 107ல் வந்து 2 பேர் வந்து ஸ்டீவன்கிற ஃபர்ஸ்ட் நேமில் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நாட்டுங்கிறது, இட் வில் கெட் த ரிசல்ட்ஸ் ஆப்போசிட் டு த கிவன் கண்டிஷன். கிவன் கண்டிஷன் வந்து ஸ்டீவன், அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஸ்டீவன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம், அதுக்கு ஆப்போசிட் ஸ்டீவனை தவிர மற்ற எல்லாம் வேணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தான் வந்து நாட். ஸோ இதுதாங்க லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அண்டு, ஆறு, நாட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சேலரி வச்சு மட்டும் இல்லாமல் ஹையர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு வந்து 2005க்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களில் யாரெல்லாம் வந்து கமிஷன் பெர்சன்டேஜ் வந்து 0.5க்கு மேலே வாங்குறாங்க, இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து நீங்களே பண்ணுங்கள். நீங்களே ஜஸ்ட் இந்த டேட்டாவை கோ த்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஓகே, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, இல்லைனா அவங்களோட ஜாப் ஐடி என்ன, நீங்களே கொஷின்ஸ் மேக் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி மேக் பண்ண கற்றுக்கிட்டா தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து யூ டோன்ட் நீட் டு டிபெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ் டு கெட் கொஸ்டின்ஸ். அதுவும் இல்லாமல் நானே கொஷின்ஸ் ப்ரிப்பேரும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து நம்ம கிட்டப்பில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபார் நவ் ஆல் த ஆப்ரேட்டர்ஸ் நோட்ஸ் வந்து நான் வந்து கிட்டப்லேயே போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் கம்பேரிசன், அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் எடுப்போம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ யூ கேன் ஜஸ்ட் டேக் அ நோட்ஸ் ஃப்ரம் திஸ் GitHub page.